அதாவதுங்க உடம்புல பொறுத்தளவுக்கு 2 உறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியங்கம்மா. அதில் உணவு குழாய், 2வது முதுகெலும்புங்க. அந்த 2 நாம எப்பவுமே நல்லா வச்சுக்கணும். அதில் உணவு குழாயை பொறுத்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தொந்தரவாகுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பிரச்சனை வருது. அதனால அதை சரி பண்ணுறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாகும். ஏன்னா வில்வம் வந்து முழுசாக அதில் இருக்கிற புண்ணுகளை ஆற்றிரு, உடம்பு ஹீட்டை குறைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வில்வத்தினால மிகப்பெரிய பலன்கள் நிறைய இருக்குதுங்க. வில்வம் வந்து சிவனுடைய ஒரு பிரசாதம். நம்ம நோய் வந்த பின்னால் சாப்பிட்றத விட நோய் வர்றதுக்கு முன்னே எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிற போது அதனுடைய மனநிலையே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. தன்மையாக இருக்கு, உடம்பு ஹீட்டு குறைஞ்சிருங்க. ஏன்னா உடல் சூட்டுனால தான் நோய்களே உற்பத்தி ஆகுது. கண்டிப்பாங்க. அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாகுது. 2வது அந்த உள்ள இருக்கிற புண்ணுகள் எவ்வளவு தூரம் புண்ணு இருந்தாலும், இப்போ புண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. புண்ணு இருக்கிறத ஸ்மெல் வருங்க, வாய் ஸ்மெல் வரும். அப்போ உள்ள புண்ணு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, வாய் ஸ்மெல் வருதுன்ட்டு. அவங்க உடனே மவுத் வாஷ் இந்த மாதிரி கொடுத்துட்டு பல்லு விளக்குறக்கு அந்த மாதிரி தான் பேஸ்ட் கொடுப்பாங்க. பட் அது கிடையாதுங்க. பேசிக்காக வந்து நம்ம உணவு குழாயில் பிரச்சனையாச்சுன்னா மட்டும்தான் வாயில ஸ்மெல் வருங்க, துர்நாற்றம் வரும். அப்போ அந்த துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு நம்ம வில்வ கொடுத்தோம்னாவே உணவு குழாய் சரியாயிக்குங்க. அதுலேருந்து உடனே மீண்டு வந்துடுவாங்க. அந்த வேற வாய்ப்பு. 1/4 டம்ளர் ஜூஸுக்கு 3/4 டம்ளர் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாங்க. அதனால சுகர் குறையுங்க.